ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய மனுவுக்கு தேர்தல் கமிஷன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. தொகுதியில் உள்ள வாக்காளர்களை முக்கிய அரசியல் கட்சிகள் கொட்டகை அமைத்து தங்க வைப்பதை தடுக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிடக் கோரி கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியைச் சேர்ந்த KPM ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றும் 12 ஆண்டுகளாக பணி நியமனங்களுக்காக 66,000க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். தற்போது நியமன தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவதிலும் கல்வித்துறை இழுத்தடிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் கடத்தப்பட்டு வந்த 23.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 24.48 கிலோ கஞ்சாவை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு போதைப் பொருட்கள் கடத்தி வரும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. மலேசியாவில் நடந்த ஆசிய பசிபிக் காது கேளாதோர் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீரர்கள் தங்களை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என புகார் கூறிய நிலையில் அவர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அழைத்து வாழ்த்து கூறினார். தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிகழ்ந்த குற்ற சம்பவங்கள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து மாநில அரசு முறையான தகவல்கள் கொடுக்காத நிலையிலும் மக்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு சுரங்க ஏலத்தை ரத்து செய்துள்ளது. இதற்கு ஒரே காரணம் பிரதமர் மட்டும்தான். இந்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர், அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி இன்று சென்று மக்களை சந்தித்தார். தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகள், பட்டியலின சமூகத்தினர் மீதான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. குற்ற சம்பவங்கள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். அறுபடை வீடு முருகன் கோவில்களுக்கு 801.46 கோடி ரூபாயில் 275 பணிகளும், அறுபடை வீடு அல்லாத முருகன் கோவில்களுக்கு 284.17 கோடி ரூபாயில் 609 பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். அரசு சட்டக்கல்லூரிகளுக்கு 132 இணை பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த தேர்வுக்கு ஜனவரி 31ஆம் தேதி முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி முதல் மார்ச் 3ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான தேர்வு மே 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்ற வழக்குகளில் கைதானவர்களுக்கு ஜாமீன் வழங்கும் போது எளிதில் நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என விசாரணை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள 18 பெரிய மாநிலங்களின் நிதி நிலைமை குறித்த விவரங்களுடன் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள 2023ஆம் ஆண்டிற்கான நிதி நல குறியீடு என்ற ஆவணத்தின்படி நிதி மேலாண்மையில் தமிழகம் 11வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. செலவுகளின் தரம், கடன்களை தாக்குப்பிடிக்கும் திறன் ஆகியவற்றில் முறையே 14, 16ஆம் இடங்களுக்கு தமிழகம் வீழ்ச்சியடைந்திருக்கும் நிலையில் தமிழகத்தின் நிதி நிலைமையின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கவலை எழுந்திருக்கிறது. தமிழகத்தின் நிதிநிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதையும் அதை எதிர்கொள்ள வரி அல்லாத வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்றும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பாமக வலியுறுத்தி வருகிறது. ஆனால் தமிழகத்தை ஆளும் கட்சிகள் அதை பொருட்படுத்தவில்லை என்பதையும் தமிழக பொருளாதாரத்தை தலை நிமிர்த்த போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக தமிழகத்தின் நிதிநிலை, கடன் சுமை ஆகியவற்றை இன்னும் மோசமாக்கி இருப்பதையுமே புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். பழனி முருகன் கோவில் ரோப்கார் நிலையத்தில் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாதாந்திர, வருடாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவது வழக்கம். அப்போது ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு பணி மேற்கொள்ளப்படும். அதன்படி பழனி முருகன் கோவில் ரோப்கார் நிலையத்தில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுகிறது. இதையொட்டி ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்படுகிறது. எனவே பக்தர்கள் மின் இழுவை ரயில் படிப்பாதையை பயன்படுத்தி
மலைக்கோவிலுக்கு செல்லலாம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் மௌனி அமாவாசை புனித நீராடலில் நேற்று அதிகாலை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்துள்ளனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் காவல்துறையின் தடுப்புகளில் ஏறி குதித்து திரிவேணி சங்கமத்தில் அகாடா துறவிகள் புனித நீராடும் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த பக்தர்களால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே செல்போன் பார்க்கக்கூடாது என கூறியதால் 13 வயது சிறுவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் போலீசார் பறிமுதல் செய்த 150 வாகனங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. தீ விபத்தில் சுமார் 130 இருசக்கர வாகனங்கள், 10 ஆட்டோக்கள் மற்றும் 10 கார்கள் எரிந்துள்ளதாக காவல்துறை மதிப்பிட்டுள்ளது.